ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் வளர்த்த விலங்குகளாலேயே கொல்லப்பட்ட சில மனிதர்களுடைய உண்மை கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கெல்லி ஆன் வால்ஸ் 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பென்சில்வேனியாவை சேர்ந்த கெல்லி ஆன் வால்ஸ்ங்கிற லேடி அவங்க வளர்த்த கரடியாலேயே கொல்லப்பட்டிருந்தாங்க. கெல்லி ஆன் கரடி மட்டும் இல்லாம மக்கள் பொதுவா செல்லப்பிராணிகளா வளர்க்காத இன்னும் சில விலங்குகளையும் செல்லப்பிராணியா வளர்த்திருக்காங்க. அவங்கள கொன்ன அவங்க கரடிய அது குட்டியா இருக்கும் போதுல இருந்தே அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்தான்னு கரடியோட கூண்டை கிளீன் பண்றதுக்காக ஆன் உள்ள போயிருக்காங்க. அவங்க கூண்டை கிளீன் பண்ணும்போது அவங்க குழந்தைகள் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வெளியே இருந்திருக்காங்க. கெல்லி கூண்டை கிளீன் பண்ணும்போது கரடி திடீர்னு அவங்கள தாக்கி இருக்கு. குழந்தைகளும் பக்கத்து வீட்டுல இருந்தவங்களும் கரடியோட கவனத்தை திசை திருப்ப எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கரடி தொடர்ந்து கெல்லியை கடிச்சதால அவங்க அந்த கரடியை சுட்டிருக்காங்க. ஆனா கெல்லி ஏற்கனவே இறந்து போயிருந்தாங்க. சாண்ட்ரா பியோவெசான் பென்சில்வேனியாவை சேர்ந்த விலங்குகள் ஆர்வலரான சாண்ட்ரா பியோவெசான் சில கலப்பு ஓநாய்களை செல்லப்பிராணிகளை வளர்த்திருக்காங்க. அவங்க கிட்ட 9 நாய்கள் வரைக்கும் இருந்திருக்கு. நாட்டு நாய்களுக்கும் காட்டு ஓநாய்களுக்கும் கலப்பின முறையில் பிறந்த இந்த நாய்கள் உரிமையாளர்களுக்கு விசுவாசமா இருந்தாலும் அதுங்களுடைய ஓநாய் குணம் அப்படியே இருக்கும். இந்த நாய்களை வளர்க்கறதால அவங்க ஏரியால சாண்ட்ரா கொஞ்சம் ஃபேமஸா இருந்திருக்காங்க. 2006ல சாண்ட்ரா தன்னுடைய நாய்களை விளையாட கூட்டிட்டு போற பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பெருசா மனித நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில நாய்களோட அவங்க தனியா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் அவங்கள அட்டாக் பண்ண தொடங்கி இருக்கு. அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வரும்போது சாண்ட்ரா இறந்து போயிருந்தாங்க. மேரியஸ் எல்ஸ் தாவர உண்ணிகளா இருந்தாலும் நீர் யானைகள் உலகின் மிக ஆபத்தான விலங்குகள்ல ஒண்ணு. ஆப்பிரிக்கால ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 500 மனிதர்கள் நீர் யானைகளால கொல்லப்படுறாங்க. இவ்வளவு ஆபத்தான உயிரினத்தை சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மேரியஸ் எல்ஸ்ங்கிற விவசாயி ஒருத்தர் அது குட்டியா இருக்கும் போதுல இருந்தே வளர்த்திருக்காரு. குட்டியா இருக்கும் போதுல இருந்தே வளர்க்கறதால அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும்னு அவரு நினைச்சாரு. 1180 கிலோ எடை கொண்ட தன்னுடைய நீர் யானை தனக்கு ஒரு மகன் மாதிரின்னு மேரியஸ் சொல்லியிருக்காரு. நீர் யானை கூட இருந்த நெருக்கம் காரணமா மேரியஸ் உலக அளவுல பிரபலமா இருந்தாரு. 2011 ஒரு நாள்ல மேரியஸ் எல்ஸ் ஆத்துக்குள்ள உயிரற்ற நிலையில கண்டெடுக்கப்பட்டாரு. அவருடைய உடல்ல நீர் யானை கடிச்சதுக்கான அடையாளங்களும் இருந்திருக்கு. அவர் வளர்த்த நீர் யானை அவரை கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கலாம்னு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. 2009ஆம் ஆண்டு கன்னடிக்கட்டை சேர்ந்த சார்லா நேஷ் அவங்க தோழி வளர்த்த சிம்பன்சியாலேயே கொடூரமா தாக்கப்பட்டது அவங்க வாழ்க்கையே மொத்தமா மாத்திருக்கு. இந்த சிம்பன்சிய அவங்க குட்டியா இருக்கும் போதே வளர்த்திருக்காங்க. கணவனை இழந்த சாண்ட்ரா ஹெரால்ட் இந்த குரங்கு தான் தனக்கு எல்லாமேன்னு ரொம்ப செல்லமா வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு முடி பின்னி விடுறது, ஒன்னா தூங்குறதுன்னு அவங்க உறவு ரொம்ப நெருக்கமாவும் இருந்திருக்கு. உள்ளூர் மக்கள் கிட்ட மட்டும் இல்லாம சில டிவி நிகழ்ச்சிகள் மூலமா இந்த சிம்பன்சி பிரபலமா இருந்திருக்கு. தாக்குதல் நடந்தான்னு டிராவிஸ் தன்னை கார்ல வெளியே கூட்டிட்டு போக சொல்லி கார் கீயை எடுத்து ரகளை பண்ணிருக்கு. இதனால அதை திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு போகிறதுக்காக சாண்ட்ரா ஹெரால்ட் அவங்க தோழி சார்லா நேஷ உதவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. குரங்க வீட்டுக்குள்ள கொண்டு போற முயற்சியில சார்லா நேஷ் குரங்கோட பொம்மையை எடுத்திருக்காங்க. இதனால கோபமான குரங்கு அவங்கள கடுமையா தாக்க தொடங்கி இருக்கு. சம்பவ இடத்துக்கு வந்த ஆபீசர் பிராங்க் குரங்க சுட்டு கொன்னு சார்லாவை காப்பாத்தி இருக்காரு. என்னதான் அவங்கள உயிரோட காப்பாத்தி இருந்தாலும் அவங்க உடல் பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு. குறிப்பா பல கைவிரல்களை இழந்ததோட சார்லாவோட முகத்தை மறுசீரமைப்பு பண்ண வேண்டி இருந்திருக்கு. பாம் வீவர் 2007ல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாம் வீவர் அவங்க செல்லப்பிராணியா வளர்த்த ஒட்டகத்தாலேயே கொல்லப்பட்டது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. விவசாய ஒருத்தரின் மனைவியா இருந்த பாம் வீவருக்கு அந்த ஒட்டகம் அவங்க கணவர்கிட்ட இருந்து 60வது வயது பிறந்த நாள் பரிசா கிடைச்சிருக்கு. கணவர்கிட்ட இருந்து பரிசா கிடைச்சாத அவங்க செல்லமா வளர்த்தாலும் ஒட்டகம் வளரும் போது அது ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்கு. ஒட்டகங்கள் பொதுவாவே சாதுவான விலங்குகள்னாலும் அதுங்களை அடைச்சி வச்சு வளர்க்கும் போது வழக்கத்துக்கு மாறா நடந்துக்கும். குறிப்பா ஆண் ஒட்டகங்கள் கொஞ்சம் டாமினண்டா நடந்துக்கும். சம்பவம் நடந்தான்னு ஒட்டகம் அவங்கள கீழே தள்ளி போட்டு அவங்க மேல ஏறி உட்கார்ந்துருக்கு. ஒட்டகத்தோட எடை தாங்க முடியாத பாம் வீவர் உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் ஆஸ்திரேலியால பெரிய பேசு பொருளாகி இருந்தது. மார்க் வோகல்
ஜெர்மனியை சேர்ந்த 30 வயதான மார்க் போகல் சிலந்தி, பாம்பு மாதிரியான வழக்கத்துக்கு மாறான விலங்குகளை செல்லப்பிராணியை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்த பெரும்பாலான செல்லப்பிராணிகள் விஷத்தன்மை உள்ளதா தான் இருந்திருக்கு. 2004 அதிகாரிகள் அவரோட உடலை கைப்பற்றும் போது அவருடைய வீட்டில் டெராண்டுலா சிலந்திகள், பல்லி வகைகள், தேள்கள், விஷப்பாம்புகள் மற்றும் பிளாக் விடோ சிலந்திகள் அதிகமா இருந்ததா சொல்றாங்க. விஷத்தன்மை உள்ள விலங்குகள் மேல அவருக்கு இருந்த ஆர்வம் அவரோட இறப்புக்கு காரணமா இருந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல அவர் பிளாக் விடோ சிலந்தி கடியால தான் உயிரிழந்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. டான் பிராண்டன் 2017 யூகேயை சேர்ந்த 31 வயதான டான் பிராண்டன் அவர் செல்லப்பிராணியா வளர்த்த மலைப்பாம்பாலேயே கொடூரமா கொல்லப்பட்டாரு. 8 அடி நீளமுள்ள அந்த மலைப்பாம்பு சில ஆண்டுகளா அவர் கூட இருந்திருக்கு. அது கூட அவரு ரொம்ப அட்டாச்சா இருந்ததோட தன்னுடைய பாம்பை பத்தி சோசியல் மீடியால போஸ்டுகளும் போட்டுட்டு இருந்திருக்காரு. சம்பவம் நடந்த அன்னு பிராண்டன் அவரோட ரூம்ல சடலமா மீட்கப்பட்டாரு. அவர் கூடவே அவரோட பாம்பு இருந்திருக்கு. விசாரணையில அவருடைய உடல் இறுக்கப்பட்டு மூச்சு திணறல் காரணமா அவர் இறந்தது தெரிய வந்தது. அவர் பாம்பை தன்னுடைய உடலை சுத்தி பாம்போட விளையாடிட்டு இருந்த நேரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பாம்பு இதை பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. பாம்புக்கு அவரை கொல்ற ஐடியா இல்லைன்னாலும் ஒருத்தருடைய உடலை சுத்தி இருக்கும்போது அதோட இயற்கையான குணம் அதை அறியாமலே வெளியே வர வாய்ப்பிருக்கு. ரொனால்டு ஹஃப் அமெரிக்காவை சேர்ந்த ரொனால்டு ஹஃப்ங்கிறவரு சில உடம்புகளை செல்லப்பிராணியா வளர்த்திருக்காரு. தனியா வாழ்ந்து வந்த ரொனால்டு அவர் அம்மா கிட்ட தினமும் போன்ல பேசுறத வழக்கமா வச்சிருந்தாரு. தொடர்ந்து சில நாட்கள் தன்னுடைய மகன் கிட்ட இருந்து எந்த அழைப்பும் வராததால ரொனால்டோவோட தாய் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. அதிகாரிகள் அவரோட வீட்டுக்கு வந்த நேரம் அவரோட உடல் பாதி தின்ற நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அவரோட உடம்புகள் வீட்டுல ஃப்ரீயா சுத்திட்டு இருந்திருக்கு. பின்னாட்கள்ல ரொனால்டோக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாச்சும் வந்து அதனால அவர் நினைவிழந்த பிறகு அவரோட உடம்புகள் அவரை சாப்பிட தொடங்கியிருக்கலாம்னு ஒரு யூகமா சொல்லியிருந்தாங்க. ஆண்ட்ரியூ ஒபேர்ல் 2012 அமெரிக்கால இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன பிரைமோட்டாலஜிஸ்ட் ஒருத்தர் 2 பெரிய சிம்பன்சிகளால தாக்கப்பட்டாரு. தன்னுடைய படிப்பு சம்பந்தமா சிம்பன்சிகளை ஆராய்ச்சி பண்ண ஆண்ட்ரியூ சவுத் ஆப்பிரிக்கால இருந்த ஒரு ஜூக்கு போயிருக்காரு. அவரோட வழக்கமான செயல்பாடுகளின் ஒரு பகுதியா சிம்பன்சி குரங்குகள் இருந்த கூண்டுக்கு பக்கத்துல போயிருக்காரு. தரைக்கு பக்கத்துல கேப் அதிகமா இருந்தது பயன்படுத்தி கூண்டுக்குள்ள இருந்த 2 சிம்பன்சிகள் அவரை உள்ள இழுத்திருக்கு. உள்ள இழுத்து அவரை அதுங்க கடுமையா தாக்க தொடங்கியிருக்கு. தாக்குதல்ல சில கால் நகங்களை அவர் இழந்ததோட முகமும் கடுமையா சேதமடைஞ்சிருக்கு. அடுத்த சில நிமிடங்கள்ல ஜூ அதிகாரிகள் உள்ள வந்து அவரை காப்பாத்திருக்காங்க. 2003 அமெரிக்காவின் மினிசோட்டா மாகாணத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்த அல் சைமன் அவர் வளர்த்த காளை மாடு கடுமையா தாக்குனதால இறந்து போனாரு. கால்நடைகளை வளர்க்கறதுல அதிக அனுபவம் உள்ள சைமன் அந்த காளைய அது குட்டியா இருந்ததுல இருந்தே வளர்த்துட்டு இருந்திருக்காரு. 2003 சம்பவம் நடந்த அன்னு காளை மாடு அடைச்சி வைக்கப்பட்டிருந்த மாட்டு கொட்டகைய சுத்தம் பண்றதுக்காக சைமன் உள்ள போயிருக்காரு. காளைகளுடைய மூர்க்கத்தனத்தை பத்தி நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்ல. வளர்க்கப்படுற காளைகளா இருந்தாலும் யாராவது தொந்தரவு பண்றது மாதிரியோ அத்துமீறி ரொம்ப நெருக்கமா வர்றது மாதிரியோ இருந்தா அது ஓனராவே இருந்தாலும் கண்மூடித்தனமா தாக்கக்கூடியவை. சைமன் தனியா இருந்ததால அவரால் காளையோட தாக்குதலை சமாளிக்க முடியல. மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்ட சைமன் இறந்து போயிருக்காரு. 2003 அக்டோபர் 3 நடந்த மேஜிக் ஷோ ஒன்ல நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்த ராய் ஹாரை அவங்க புலி கடுமையா தாக்கி இருந்தது. விலங்குகளை பயன்படுத்தி மேஜிக் ஷோ பண்ற செயிக்ஃபீல்டு மற்றும் ராய் அமெரிக்கா மட்டும் இல்லாம இன்னும் பல நாடுகள்ல ஃபேமஸா இருந்திருக்காங்க. சிங்கம் மற்றும் புலிகளை இவங்க நிகழ்ச்சிகள்ல அதிகமா பார்க்க முடியும். 2003 அக்டோபர் 3 ஷோ போய்கிட்டு இருந்த நேரம் 7 வயதான புலி ராயோட கழுத்தை கவ்வி அவரை ஸ்டேஜுக்கு கீழே இழுத்துட்டு போயிருக்கு. 180 கிலோ எடை இருந்த அந்த புலிய ராயால சமாளிக்க முடியல. உதவியாளர்கள் ஓடி வர்றதுக்குள்ளேயே புலியுடைய பற்கள் ராயோட முகம் மற்றும் கழுத்தை பதம் பார்த்துட்டு இருந்திருக்கு. ரொம்ப மோசமான நிலையில அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தாலும் டாக்டர்கள் அவரை காப்பாத்திருக்காங்க. ஆனாலும் அந்த தாக்குதலால அவர் தன்னுடைய குரலை இழந்ததோட தொடர்ந்து ஷோ பண்ண முடியாத நிலையும் வந்திருக்கு. வீட்டில் வளர்க்குற நாய், பூனை மாதிரி செல்லப்பிராணிகளே மனிதர்கள் மேல தாக்குதல் நடத்தும் போது காட்டு விலங்குகளையும் விஷ ஜந்துக்களையும் செல்லப்பிராணிகளா வளர்க்குறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.